ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே மீனா கிட்ட செந்தில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு மீனா, என்ன இருந்தாலுமே நான் உன் மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டேன்றாங்க. அதனால் மனசார நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றாங்க. உடனே வந்து இங்கே பாரு மீனா, இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டுன்றாங்க. ஆனால் நீ இப்படி பேசாமல் இருக்கிறது தான் என் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியான சங்கடத்தை கொடுக்குதுன்றாங்க. என்னால் அதை தான் தாங்கிக்கவே முடியல, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுன்றாங்க. அதுக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பை நீங்க பண்ண மாட்டீங்களான்றாங்க. தப்பா? இனிமேல் இந்த காரணத்தை கொண்டு நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் மீனா. ஏன்னா நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்றத நானே வந்து நினைச்சு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்றாங்க. அப்பா சொன்ன பிறகு நான் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போதுதான் அந்த விஷயம் ஒவ்வொன்றுமே எனக்கு புரிஞ்சுதுன்றாங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மீனா, சாரி மீனா, என்ன மன்னிச்சிருன்றாங்க. இனி சத்தியமா மீனா, நான் அப்படி ஒரு விஷயமே பண்ண மாட்டேன், நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு மீனான்றாங்க. இனிமேல் வந்து எந்த காரணத்தை கொண்டோ நான் வந்து லஞ்சமே வாங்க மாட்டேன் மீனான்றாங்க. இது ஏன் மேல சத்தியம் மீனான்றாங்க. சரிங்க, நீங்க லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிஞ்ச உடனே என்னை நெஞ்சே அந்த அளவுக்கு இதாயிடுச்சுங்க. அப்பா பேச்சை கேட்டெல்லாம் தேவையில்லாம வேலைகளை பார்க்காதீங்கன்றாங்க. ஏன்னா அவர் சொல்லுவாருங்க, நான் அதுக்காக அவருடைய பேச்சை கேட்டு தேவையில்லாம அனாவசியமா பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்ன்றாங்க. அவருடைய இஷ்டத்துக்கு அவர் என்ன வேணும்னாலே பேசுவாரு. ஆனா தேவையில்லாம பிரச்சனை நடந்தா அது ரொம்ப கஷ்டம். அதனால நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன்றாங்க. அப்பாவுடைய பேச்சை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு கேட்காதீங்கன்றாங்க. இல்ல மீனா, நீ இவ்வளவு தூரம் சொல்றல, கண்டிப்பா நான் மாமாவோட பேச்சு கேட்க மாட்டேன் மீனா. இனி கண்டிப்பா உனக்கு நல்ல ஒரு புருஷனா, நல்ல ஒரு இதா இருப்பான்றாங்க. இனி நீ என்ன நம்பலான்ற மாதிரி செந்தில் சொல்றாங்க. மீனா செந்திலுடைய பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சுது. அடுத்து வரக்கூடிய பிரமுல என்ன நடக்க போகுதுன்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.